Good morning children. The fourth chapter la PHP introduction பார்த்தோம். அதுக்கப்புறம் client server architecture, web server installation, PHP syntax, then variables in PHP, PHP data types, operators in PHP இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதனுடைய continuation chapter 5ல PHP functions and arrays பத்தி பார்க்கலாம். அதாவது PHP செயற்கூறுகள் மற்றும் அணிகள். நமக்கு சாப்டர் 4ல இருந்து சாப்டர் 9 வரைக்கும் PHP பத்தி படிக்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, செயற்கூறுகள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட், அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயற்பாடுகளை செய்யறதுக்கு, ஒரு ஸ்பெசிபிக் ஆப்ரேஷனை செய்யறதுக்கு கூடிய ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நிரல்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் என்னன்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து சப்ரூட்டீன் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துணை நிரல் அல்லது செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது மூலமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீயூசபிலிட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட கோட் வந்து மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் செக்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்துறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கோடினுடைய சைஸை குறைக்கிறது மட்டும் இல்லாம தேவையானப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் நான் ஆட் பண்ண போறேன், அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல எப்பெல்லாம் நீங்க ஆட் பண்ணணுமோ அப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மூலமா கோட்னுடைய சைஸ் நமக்கு குறையுது, பிளஸ் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோடை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன் நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, அதாவது எழுத்து வகை உணர்வு திறன் கொண்டது கிடையாது. நம்ம வேரியபிள்ஸ் பார்க்கும்போது PHPல கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபுல்லா வேரியபிள் நேம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதாவது நீங்க வந்து அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் எப்படி வேணா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 types of functions: user defined function, predefined or system or built-in function, parameterized function. பயனர் வரையறுத்த செயற்கூறுகள், முன் வரையறுக்கப்பட்ட அல்லது அமைப்பு அல்லது உள்ளிணைந்த செயற்கூறுகள், அளவுருக்களை கொண்ட செயற்கூறுகள். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்ட் ஷார்ட்டா வந்து UDF அப்படின்னு சொல்லலாம். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் மாடியூல்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் பண்றதுக்காக யூசருக்கு அவங்களுக்கு தானாவே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்றது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து யூசர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இன்னொன்னு ஃபங்க்ஷன் காலிங். இது ரெண்டும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறோம். அதாவது செயற்கூறு அறிவிப்பு, செயற்கூறு அழைத்தல். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் வித் கீவேர்ட் ஃபங்க்ஷன். இங்க ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்துக்கணும். தென் ஸ்பேஸ், இங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் நேம் எதுவும் கொடுத்துட்டு பேராந்திசிஸ் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த கர்லி பிரேசஸ்குள்ளார என்ன கோட் அங்கே கொடுக்குறோமோ அந்த கோடிங். தென் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு கால் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், செயல்படுத்தப்படும். அதனால ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்க கொடுத்துட்டு பேராந்திசிஸ், அதுக்கப்புறம் செமிகோலன். இங்க செமிகோலன் வராது டிக்ளரேஷன் பார்ட்ல, காலிங் பார்ட்ல தான் நமக்கு செமிகோலன் வரும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், செயற்கூறு அறிவிப்பு பகுதி. இது ஃபங்க்ஷன் காலிங், அதாவது செயற்கூறினை அழைத்தல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க, ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பேஸ், ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து இங்க இன்சர்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் இந்த கர்லி பிரேஸ்குள்ளார ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் காலிங் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்க என்ன நேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருந்தோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் பேராந்திசிஸ் செமிகோலன். அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க கால் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் இருக்கக்கூடிய நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன்ற கீவேர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்றது இங்கே டபுள் ஸ்லாஷ்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து கமெண்ட் லைன். கமெண்ட் லைன் இருக்கிறது எதுவுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, ஜஸ்ட் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து வெல்கம் டு PHP ப்ரோக்ராமிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்க, இங்கே இந்த நேம் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன், கேபிட்டல் லெட்டர், இங்கே ஸ்மால் லெட்டர். இப்போ இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வெல்கம் டு PHP ப்ரோக்ராமிங் அப்படின்ற நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் அதை மாத்திரம் பாருங்க, ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாத்திட்டேன். இப்போ சேவ் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டல் லெட்டர் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம இருக்கிற அந்த காலிங் பார்ட்லேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகும், இந்த சாம்பிளில் இங்கே சாம்பிள் அதே நேம் தான் இங்கே கொடுக்கணும். அப்போ இங்கே போகும்போது இங்கே என்ன இருக்கோ அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து என்ன செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்றது ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் ஆர் built-in ஆர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு PHP இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் கூடி வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒரு சிஸ்டம்லேயே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்க ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா built-in functions அப்படின்னு சொல்லலாம். PHPல there are more than 700 built-in functions available in this PHP. ஒன்னொன்னுக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, print, printf, இதெல்லாமே sum, count, min, max, then sin, cos, tan, square root, string length, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா built-in functions. இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் கிடையாது, இட் வில் பி ப்ரீ டிஃபைன்ட். சிஸ்டம்லேயே வந்து பில்டினாக இருக்கிறதுனால ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய பர்பஸ் என்னவோ அது வந்து தானாகவே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்து பில்டின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட் அப்படின்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். பிரேக் கொடுத்தா நெக்ஸ்ட் லைனில் அடுத்தது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே மின் அப்படின்றது ஒரு சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மின் வேல்யூ அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இந்த டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆகி இதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்மளோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஃபைல் நேம் வந்து நான் பில்ட்-இன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 டபுள் கொட்டேஷனில் கொடுத்தது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ 25 ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன 5. அதே மாதிரி மினிமம் வேல்யூ இதில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ நமக்கு 2 டிஸ்பிளே ஆகிருக்கு. உங்களுக்கு வேல்யூ வேறு ஏதாவது மாற்றி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்னொரு வேல்யூ நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு மினிமம் வேல்யூ என்ன வந்திருக்கு 1. ஸோ இது வந்து பில்ட்-இன் ஆர் சிஸ்டம் ஆர் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை டிக்ளரேஷன் பார்ட்டுக்கும் காலிங் பார்ட்டுக்கு இடையில வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்காக யூஸ் ஆகக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் இல்லையா, இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட், இது ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். ஸோ இந்த ரெண்டு பகுதிக்கு இடையில தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்காக பயன்படக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸ், அளவுருக்கள் அப்படின்றது. பேராமீட்டர்ஸை வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி பேராந்தசிஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு லிமிட் கிடையாது, எவ்வளோ பேராமீட்டர்ஸ் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமா மூலமா அதை செப்பரேட் பண்ணிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்க, இது வந்து டிக்ளரேஷன் பார்ட், இதில் ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து காலிங் பார்ட். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்கூல் நேம்ன்ற இடத்துல இந்த வேல்யூ இப்போ எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்கே போகும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, அது அப்படியே இங்கே பாஸ் ஆகும்போது இதுக்குள்ளே பாருங்க எக்கோவில் இந்த $S நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருச்சோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ என்ன இங்கே பிரிண்ட் ஆகும், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. இது கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டையும் ஆட் பண்ணிக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு. பிரேக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லைனில் எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு, அது மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதோடைய அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி 3 லைன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது. இதே 2 ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது காலிங் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். ஸோ 10, 20 அப்படின்ற 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இங்கே எந்த வேல்யூஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போகும்போது எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் 10, ஒயில் 20. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்பொழுது எக்ஸ்ன்றது 10, ஒய்ன்றது 20, 10 + 20 30. 30ன்றது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், இசட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது பிரிண்ட் பண்ணும்போது சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இசட்டில் என்ன வேல்யூ 30 இருந்துச்சுங்களா, அது 30ன்றது அப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ நேம் வந்து நான் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 30 அப்படின்ட்டு வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷனும் கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம் ஆஃப் 5, 10 கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இங்கே 5, 10 இங்கே ஆன்சர் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம இங்கேயே டிஸ்பிளே பண்ணாமல் இங்கே ஃபங்க்ஷன் காலிங் பார்ட்டுக்கு வந்து ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடியதான் ரிட்டர்ன். ஸோ 5, 10 இருக்கும்போது எக்ஸில் 5, ஒயில் 10 இருக்கும். ஸோ 5 + 10 15. 15ன்ற ஆன்சர் இசட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரிட்டர்ன் இசட் அப்படின்னு கொடுக்கும்போது 15ன்ற வேல்யூவை திருப்பி ரிசல்ட் என்ன பண்ணால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நமக்கு 5 + 10 = 15 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 5 + 10 = 15 அப்படின்றது வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 315 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செட் ஹைட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா மின் ஹைட்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதில் 15ன்ற ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் எடுத்துக்கும். ஸோ இங்கே போகும்போது இங்கே 350 தான் எடுத்துக்கும், 50 எடுத்துக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது ஹைட் இஸ் 350 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். செகண்ட் டைம் டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகும்போது ஹைட் இஸ் 50 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 135 பிரிண்ட் ஆகும், ஃபோர்த்தில் 80 பிரிண்ட் ஆகும். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் 350, தென் செகண்டில் டிஃபால்ட் எதுவும் கொடுக்காதனால இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கும், தென் 135, தென் 80. ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், PHPயில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸுடைய அட்வான்டேஜஸ் என்ன, தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன். இதில் உங்களை யூசர் டிஃபைன் ப்ரீ டிஃபைன்ட் அதாவது பில்ட்இன் ஃபங்க்ஷன் வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்றத காமிச்சேன். தென் பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன், அந்த பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம், அதாவது 1 ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள், தென் 2 ஆர்குமெண்ட்ஸ், தென் ரிட்டர்ன் வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அரேஸ் பற்றி பார்க்கலாம்.